السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وحج البيت وصوم رمضان. رواه البخاري ومسلم. இன்றைய ஃபிக்ஹ் பாடத்தொடரிலே நோன்பு சம்பந்தப்பட்ட சில சட்ட விவரங்கள் இடம்பெறுகின்றன. இப்போது வாசித்த ஹதீஸிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகருகிறார்கள், 5 அடிப்படைகள் மீது இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அதிலே ரமதான் நோன்பையும் சேர்த்து குறிப்பிடுகிறார். சௌமு ரமதான், ரமதான் நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே நாம் ரமதான் நோன்போடு சேர்த்து வேறு என்னவெல்லாம் நம்முடைய மார்க்கத்திலே நோன்பினுடைய வகைகள் இருக்கின்றன, அதனுடைய மகத்துவங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. பொதுவாக நோன்பு நோற்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்றிருக்கிறார். நீங்கள் நோன்பை கடைபிடிங்கள், அதற்கு நிகரானது ஏதுமில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பின் மூலமாக நம்முடைய மனசை கட்டுப்படுத்த முடியாது, நம்முடைய அபிலாசைகளை கட்டுப்படுத்த முடிகிறது, நம்முடைய உடல் நலம் பாதுகாக்கப்படுகிறது. இப்படி பல நன்மைகள் இருக்கின்றன. நோன்பினுடைய வகைகளை இங்கே வரிசைப்படுத்துகிறார்கள். நோன்பில் ஃபர்து இருக்கிறது, வாஜிப் இருக்கிறது, சுன்னத் இருக்கிறது, நஃபில் இருக்கிறது, அதே போன்று மக்ரூஹான நோன்பும் இருக்கிறது மற்றும் ஹராமான நோன்பும் இருக்கிறது. 6 வகையாக பிரிக்கிறார். நாம் சமீபத்தில் புனித ரமதான் நோன்பை கடைபிடிக்க போகிறோமே, அது ஃபர்து, அதில் சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது. ஷஹ்ரு ரமதான் லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் என்கிற இந்த வசனத்தின் வாயிலாக அந்த நோன்பு, யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் ஸியாம் என்கின்ற வசனத்தின் வாயிலாக நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். இஸ்லாமிய மார்க்கத்திலே கடமையான நோன்பு என்று ஒரே ஒரு நோன்பு தான் இருக்கிறது, அது புனித ரமதான் நோன்பு. அது அல்லாமல் வாஜிபான நோன்பு இருக்கிறது. வாஜிபான நோன்பு என்பது என்ன? ஒருவர் நஃபிலான நோன்பு நோற்கிறார், நஃபிலான நோன்பு நோற்று இடையிலேயே அந்த நோன்பை ஃபசாத் ஆக்கி விடுகிறார், முறித்து விடுகிறார், சாப்பிட்டு விடுகிறார். அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த நோன்பை கலா செய்வது வாஜிபாக இருக்கிறது. நஃபில் நோன்பு நோற்காதவரை நஃபில், எப்போது அவர் நோன்பை தொடங்கி விட்டாரோ பூர்த்தி செய்தாக வேண்டும். இடையில முறித்தார் என்றால் மறுபடியும் அதை கலா செய்வது வாஜிப். இது வாஜிபான நோன்பு. நேர்ச்சை செய்திருந்தாலும் கூட அந்த நோன்பு வாஜிபாகி விடுகிறது. எனக்கு இன்ன காரியம் நிறைவேறினால் அல்லாஹுக்காக வேண்டி ஓரிரு நாட்கள் நான் நோன்பு நோற்பேன் என்று நேர்ச்சை செய்திருந்தால் அதுவும் கூட வாஜிபாக இருக்கிறது. ஃபர்லுக்கு அடுத்த அந்தஸ்தை பெற்றதான் வாஜிபு. வாஜிபை விட்டாலும் குற்றம் இருக்கிறது. அந்த காரியங்கள் நிறைவேறிய கையோடு அந்த நோன்பை நாம் நோற்றுவிட வேண்டும். அஸ்ஸௌமுல் மந்தூர், நோன்பு மூலமாக நிறைய காரியங்கள் நிறைவேறிவிடும். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைக்கு பிள்ளை பிறக்குமானால் நான் வருகிற திங்கள் அல்லது வருகிற வியாழன், அது பொதுவாக நான் 2-3 நாட்கள் நோன்பு நோற்பேன் என்றெல்லாம் நோன்பு நோற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன், இது வாஜிபாக இருக்கிறது. அதே போன்றுதான் சௌமுல் கஃபாராத் என்பார்கள். கஃபாராவுடைய நோன்பும் கூட அது வாஜிபு தான். கஃபாராவுடைய நோன்பு பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று ரம்ஜானில் வேண்டுமென்றே நோன்பை முறித்து விடுவது. வேண்டுமென்று முறிக்கக்கூடாது, அது பாவம். மறுபடியும் அதை கலா செய்வது வாஜிபாக இருக்கிறது. சத்தியத்தை முறிப்பது, ஒருவர் சத்தியம் பண்ணிவிட்டார், தேவையில்லாத கூடாத ஒரு சத்தியம் பண்ணிவிட்டார், உடனே முறித்து விட வேண்டும். நான் என்னுடைய பெற்றோரிடத்தில் அல்லாமே சத்தியமாக பேச மாட்டேன், என் உடன் பிறந்தவர்களிடத்தில் அல்லாமே சத்தியமாக பேச மாட்டேன், இப்படியெல்லாம் சில பேர் அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிவிடுகிறார்கள். ஆனால் அந்த சத்தியமெல்லாம் நல்லதல்ல, அது பாவமான ஒரு விஷயம். சத்தியத்தை முறித்து விட வேண்டும், பேச ஆரம்பித்து விட வேண்டும், உறவு கொண்டாட ஆரம்பித்து விட வேண்டும். அப்போது அவர் என்ன செய்தாக வேண்டும்? சத்தியத்தை முறிக்கிற போது அவர் 3 days 3 நாட்கள் நோன்பு நோற்பது வாஜிபாக இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது.
வாஜிபான நோன்புகள் பல விஷயம். அடுத்து மூன்றாவது விஷயம்தான் சுன்னத்து. சுன்னத்தான நோன்பு என்பது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். புனித முஹர்ரம் மாதம், அந்த முஹர்ரம் மாதத்திலே 9, 10 அல்லது 10, 11 நாட்கள் 2 தினங்கள் நோன்பு நோற்பது அது சுன்னத். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் மதீனத்து மக்களுக்கு. இது நாம் அவ்வப்போது அந்த முஹர்ரம் மாதத்தில் அது பற்றி நாம் உரையாடி கொண்டுதான் இருக்கிறோம். அம்மல் மஸ்னூனு ஃபௌவ ஸௌமு யௌமி ஆஷூரா மஅத்தாசி அவில் ஹாதி அஷர், 9ஆம் நாளோடு சேர்த்தோ அல்லது 10, 11வது நாளோடு சேர்த்தோ நோன்பு நோற்பது, இதெல்லாம் சுன்னத். அடுத்தபடியாக நஃபிலான நோன்பு இருக்கிறது. நஃபிலான நோன்பு என்பது மாதத்திற்கு 3 தினங்கள் நோன்பு நோற்பது. மாதத்தில் 3 தினங்கள் நோன்பு நோற்றாலே அந்த நஃபிலுடைய நன்மை கிடைத்துவிடும். நஃபில் என்றும் சொல்வார்கள், மந்தூப் என்றும் சொல்வார்கள். அதிலும் குறிப்பாக 13, 14, 15ஆம் பிறைகளிலே ஐயாமுல் பீல், அந்த பிறைகளிலே நோன்பு நோற்பது இருக்கிறதே, அது மந்தூப் நஃபிலான நோன்பாக இருக்கிறது. மிகவும் பாக்கியம் பொருந்திய நாட்கள். அந்த நாட்களில் நோன்பு நோற்பதன் மூலமாக நம்முடைய முகத்திலே ஒரு பொலிவு உண்டாகும், நம்முடைய உடலிலே உடல் வலிமை உண்டாகும், உடம்பில் உள்ள வியாதிகள் எல்லாம் பறந்து போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பீல், நம்முடைய முகமே அபியலாக பொலிவு மிக்கதாக ஆகிவிடும். அதே போன்று நிறைய பேர் பார்த்திருக்கிறோம், திங்கள் வியாழன் நோன்பு நோற்பார்கள் வாரம் தோறும். அதுவும் கூட நஃபிலில் சேர்ந்தது தான். புனித மக்கா மதீனாவிலே ஏதோ நோன்பு காலம் போன்று தெரியும். ஹரம் ஷெரீஃபிலே நோன்பு நோற்று கொண்டிருப்பார்கள். ரம்ஜான் அல்லாத அந்த காலகட்டங்களிலே திங்கள் வியாழனிலே அங்கே விரித்து சுஃப்ரா விரித்து நோன்பு திறந்து ஒன்றிருக்கிற காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்றுதான் ஷவ்வால் 6 தினங்கள் நோன்பு நோக்கிறார்கள் அல்லவா. புனித ரமதான் நிறைவு பெற்ற கையோடு ஷவ்வால் 6 தினங்கள் மிகவும் சிறப்பான அந்த நாட்கள் பற்றி மிக சிறப்பு இருக்கிறது. வருடம் பூராவும் ஆயுள் பூராவும் நோன்பு நோட்டு நன்மை எல்லாம் கிடைக்கும். அதே போன்றுதான் அரஃபா நோன்பு. ஹாஜிகள் நோன்பு வைக்கக்கூடாது அரஃபா தினத்திலே. ஆனால் ஹாஜிகள் அல்லாத நம் போன்ற இங்கே இருக்கிறவர்கள், ஊரிலே தங்கியிருப்பவர்கள் நோன்பு நோற்பது அது ஒரு முஸ்தஹப்பாக இருக்கிறது, நஃபிலாக இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு, ஒரு தினம் நோன்பு நோற்பார்கள், ஒரு தினம் நோன்பு நோற்க மாட்டார்கள், இஃப்தாரில் இருப்பார்கள். இது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அப்படி யார் இருக்கிறா என்று நாம் வினா தொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் இருக்கிறார்கள். கும்பகோணத்தில் இருக்கிறார்கள். ஒரு நாள் நோன்பு நோற்பார்கள், ஒரு நாள் நோன்பை விட்டிருப்பார்கள். சில சமயங்களில் டெய்லி நோன்பு நோக்கிறார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவரிடத்தில் நான் சொல்வது உண்டு, உடம்பையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். இரவு நேரத்தில் 2, 3 ரொட்டிகளை சாப்பிட்டு விட்டு மறுநாள் நோன்பு திறந்ததுக்கு பின்னாடி ஒரு இட்லிகளை தான் சாப்பிடுகிறார். மன வலிமை தான் காரணம். அதுவும் ஒரு நஃபிலான ஒரு நோன்பாக, இது நஃபிலான நோன்பு. அதே போன்று மக்ரூஹான நோன்பும் இருக்கிறது. மக்ரூஹான நோன்பு என்ன? மக்ரூ என்றாலே விரும்பத்தகாத நோன்பு என்பது. மக்ரூ என்றாலே விரும்பத்தகாத ஒரு விஷயம், அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது என்ன? முஹர்ரம் 10ஆம் நாளில் 10வது நாள் மட்டும் நோன்பு நோற்பது. 9 அன்றி 11 அன்றி அந்த 10ஆம் நாள் மட்டும் நோன்பு நோற்பது இருக்கிறது. கிதாபில், ஃபிக்ஹ் கிதாபில் மக்ரூ என்றால் மக்ரூ தஹ்ரீம் என்று குறிப்பிடவில்லை, மக்ரூ தன்ஸீ, விரும்பத்தகாத ஒரு விஷயம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சனிக்கிழமை அன்றைக்கு நோன்பு நோற்பது, சனிக்கிழமை மட்டும் நோன்பு நோற்பது, அது மக்ரூவாக இருக்கிறது. சௌமுல் விசால் என்று சொல்லப்படுகிற, அது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. சௌமுல் விசால், தொடர் நோன்பு. தொடர் நோன்பு என்றால் என்ன அர்த்தம்? வஹுவ அல்லா யுஃப்திர பாதல் ஹுரூபி அசலா அத்தா எத்தசில சௌமுல் கதி பில் அம்சி. சஹர் செய்வார்கள், ஆனால் இஃப்தார் செய்வதில்லை. இஃப்தார் இன்றி அப்படியே நோன்பை தொடர்வது. சஹரில் சாப்பிட்ட கையோடு அப்படி நோன்பு நோற்று கொண்டே இருந்து இஃப்தார் இல்லாமலே அப்படியே தொடர்ச்சியாக நோன்பு நோற்பது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் அந்த மன வலிமை அவர்களுக்கு தந்திருந்தான். சத்திய சஹாபிகளும் கூட என்ன செய்தார்கள்? இந்த சௌமுல் விசால் நோன்பு நோற்க ட்ரை பண்ணிய போது அவர்கள் மயக்கமாய் விழுந்து விட்டார். இஃப்தார் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து சஹர் மட்டும் செய்கிற போது அது நம்மால் முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு எனக்கு உண்ண தருகிறான், என் ரப்பு எனக்கு பருக தருகிறான், நீங்கள் ஏன் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்டார். அது அன்னலாருக்கு மட்டுமே மக்சூஸான ஒரு விஷயமாக இருக்கிறது.
எனவே அந்த நோன்பு நாம் நோற்பது இருக்கிறதே அது மக்ரூஹா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஹராமான நோன்பு நாம் தெரிந்த ஒரு விஷயம் தான். பெருநாட்களிலே கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் கூட நோன்பு நோற்கவே கூட யௌமுல் ஃபித்ர் யௌமுல் அல்ஹா மட்டுமன்று, யௌமுல் அல்ஹாவை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் 11, 12, 13ஆம் அந்த பிறை நாட்கள் இருக்கின்றனவே, அதில் எல்லாம் நோன்பு நோற்பது ஹராமாக இருக்கிறது. அது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், அது பாவமான ஒரு விஷயமாக ஆகிவிடும். எனவே நோன்பு சம்பந்தப்பட்ட நிறைய விவரங்கள், நோன்புடைய வகைகளாக இந்த வகைகளை பிரிக்கிறார்கள். இதை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் ஆயிரம் மக்கள் இருக்கிறார்கள். நாம் இது போன்ற நஃபிலான நோன்புகளை நம்மால் கடைபிடிக்க முடிகிறதோ இல்லையோ, நேர்ச்சை செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் புனித ரமதான் நெருங்குகிறது இன்ஷா அல்லாஹ். ரமதான் மாதத்திலே 30 நாட்களும் அல்லது 29 நாளாக இருந்தால் 29 நாட்களும் நாம் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நோன்பு நோற்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சக்தி பெற்ற பெரியவர் இளைஞர்கள் எல்லோருமே நோன்பு நோற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிய்யத்தை நாம் வைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் நம்முடைய நோன்பு காரியங்கள் இதர வணக்க வழிபாடுகளை லேசாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.